அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள 68,000 வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக 6,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதால் மொத்த எண்ணிக்கை 74,000ஆக உயர உள்ளது. வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்காளர்கள் 1,200க்கும் மிகாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தமிழகத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகளாக இருந்த தமிழக வாக்கு பதிவு மையங்களுடைய எண்ணிக்கை தற்போது 74,000ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 6,000 வாக்குச்சாவடிகள் புதிதாக துவங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1,500 வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்திற்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டு வாக்குச்சாவடிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டு வந்தது. தேர்தலின் போது அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய காரணத்தினாலும் வெயில் போன்ற காரணத்தினால் அந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து மக்கள் எளிதாக விரைவில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது 1,200 பேருக்கு 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடி மையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6,000 வாக்குச்சாவடிகள் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் மொத்தமாக 74,000 வாக்குச்சாவடிகள் வருகிற தேர்தலில் பயன்படுத்தப்பட இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம், அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டத்தை விரைவில் நடத்தி இதனை உறுதி செய்து அந்த தேர்தல் அந்த வாக்குப்பதிவு மையங்கள் எந்தெந்த இடத்தில் அமைக்கப்பட இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.